ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நட்பனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சேரன் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கு. என்னடா இது, ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வருது, நாம் கூட நிச்சயம் நின்று போன வருத்தத்தில் ஏதாச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வருவார், இல்லை குடிச்சிட்டு வருவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம நடக்கிறதுக்கு எதிர்மாறாக இருக்குது, ஒரு மேலே ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. டே அமைதியாரடா, என்னடா பேசுகிற அண்ணனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இல்லைடா, அண்ணன் வர தோரணையை பார்த்தா அப்படி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இதுன்னு கேட்போம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அண்ணன் வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக சிரிச்சுக்கிட்டே இருக்குது, யாருமே எதுவுமே கேட்கவே மாட்டேன்றீங்க, ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சோழில் இருந்துக்கிட்டு, அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள்லாம் ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா, என்னென்ன உனக்கு இன்னைக்கு நிச்சயம் வரைக்கும் வீடு வரைக்கும் போயிட்டு நிச்சயம் நின்று போய் நாங்கள் எல்லாரும் ஃபீலிங்கில் இருக்கோம், நாங்கள் யாருமே சொல்ல கேட்காம நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை அந்த பொண்ணு வேண்டான்னு உன்னை சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் உன்னை நினச்சி கவலைப்படுறோம், நீ ஏதாச்சும் நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கொஞ்சம் கூட கவலையே படாமல் ஜாலியாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு தானே போனேன், இதை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தா என்னடா, அது நடந்து முடிஞ்சு போச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இங்கே பாருண்ணே, நீ இப்படி ஒரு தப்பான முடிவு அவசரப்பட்டு எடுத்துருக்க கூடாதுண்ணே, வானத்தை சொன்னதுனால தானே நீ இவ்வளோ பெரிய விஷயத்த திடீர்னு முடிவு பண்ணியிருக்க, இது ரொம்ப தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கோவப்பட்டு பேசுகிறாரு. டேய் இப்போது எதுக்குடா எவ்வளோ கோவப்பட்டேன், அந்த பிள்ளை சொன்னதுனாலலாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கலை, உனக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லையா, அந்த பிள்ளை உன்னையே உலகம்னு சுற்றி வருது, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுன்றதை பார்க்கணுன்றது என்னோட ஆசை, அதுக்காக தான்டா, அதான் நடக்கலைல்ல, முடிஞ்சு போச்சுல்ல விடேண்டா, இதுக்கப்புறம் திரும்பவும் இதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேஷுவலாக சொல்கிறாரு. என்ன அண்ணன் இப்படிலாம் பேசுகிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிக்கிட்டு இருக்காரு மனசில். அண்ணா உனக்கு என்னென்னாச்சு, நீ வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருக்க, நிச்சயம் நின்று போன கவலையிலே நீ இல்லை, இதையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு, என்னென்ன அடுத்து வேறு எங்கேயாச்சும் பொண்ணு பார்க்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், டிவோர்ஸ் ஆன பொண்ணு இல்லை விவாகரத்தான பொண்ணு இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து வச்சுருக்கியா, கணவனை இழந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்து அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் அமைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு, டே இல்லைடா அந்த மாதிரிலாம் நீ அந்த தப்பெல்லாம் நான் இனி பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, டே அதுக்கும் இதுக்கும் என்னடா இருக்குது, நீங்கள் ஏன்டா இப்படி என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க, சோகமாக இருந்தால் தான் ஏன் சோகமாக இருப்பீங்கன்னு கேட்பீங்க அப்படின்னு, சந்தோஷமாக இருந்தால் இப்போவும் ஏன் சந்தோஷமாக இருக்கன்னு கேட்குறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இத்தனை நாள் நீ இருந்தது வேற, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது வேற என்ன, நீ சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு நல்லது தான், ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும் போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு குறி வச்ச மாதிரியே பேசுகிறாரு. டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சரி படுங்க, நான் எல்லாம் ஒன்றும் இந்த விஷயத்த நினச்சி வருத்தமா இல்லை, இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, அமைதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிங்க இவ்வளோ தூரம் கேட்குறாங்க, இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா, சே வேணாம், தம்பிங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சேரன் எல்லாரையும் படுத்து தூங்க சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிடுறாரு. ஸோ தண்ணி மடி குடிச்சிட்டு அங்கேயும் ஒரு சந்தோஷமாக நம்ம சந்தாவை நினச்சிக்கிட்டு கால் நகங்களை அப்படி கீழே பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு கால் கட்டை விரலை தேய்ச்சிக்கிட்டே சேரன் வைக்கப்பட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் படுக்க ரெடி ஆகிடுறாங்க. என்னடா அண்ணன் கிச்சனுக்குள்ளே போனது இன்னும் ஆளையே காணோம், நம்மள எல்லாரும் படுத்து தூங்க சொல்லிட்டு இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் நம்ம பல்லவன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் அப்படின்னு கூட்டிகிட்டு வராரு. அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு, ஆனால் சுத்தமாக அவருக்கு காதே கேட்கல. அதே மெய் மறந்து நம்மளை அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, நம்மளை லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு நம்ம சேரன் அதாவது இப்போது இங்கே சோழன் போயிட்டு, அண்ணா உன்னை இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டு இருக்கிறது இங்கே நின்று என்னென்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைடா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா படுத்து எங்களெல்லாம் தூங்க சொல்லிட்டு நீ என்னென்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஆமாம்ல சரிடா இந்த வரநாடு, நான் போய் துணி மாற்றிட்டு வந்துட்டேன் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னமோ புரியலண்ணா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ போய் படு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ட்ரெஸ் மாற்றிட்டு படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, அதாவது சேரன் கண்ணை மூடும் போது நம்ம சந்தா சேரனுக்கு கனவுல வராங்க.
ஸோ இதை நினச்சி சேரன் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதாவது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அவங்க 2 பேரும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாளாக வந்து சேரன் மட்டும்தான் வந்து வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிட்டு இருந்தாரு. இப்போது சேரன் கூட சந்தாவும் சேர்த்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி சேரன் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கார். ஸோ அப்போ வந்துட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து இந்த சினிமாவிலலாம் நடக்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டு, அது மட்டும் கிடையாது, நம்ம சேரன் ஒரு வேலை செஞ்சால் அதில் ஏதாச்சும் அவர் தவறு பண்ணிட்டாலோ சந்தா அதை திருத்துறது, செல்லம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது, அது மட்டும் கிடையாது. ஸோ சமைக்கிற போது சேரனுக்கு வந்து கை சுட்டுடுச்சு அப்படின்னா சந்தா வந்து ரொம்ப பதறாங்க. நீங்கள் உட்காருங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் கை ஏதாச்சும் ஆகிட போது நீயும் பார்த்து சமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே வந்துட்டு ரொம்ப அன்போடையும் காதலோடையும் இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி சேரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கனவுல வந்து சந்தாவை நினச்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டி விடுறதானே. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து என்னென்னா ஒரே ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி சேரன் ரொம்ப வைக்கப்படுறாரு. அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிலா இருந்துக்கிட்டு, என்னங்க அண்ணனை எதுக்கு இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க? எல்லா லவர்ஸ்குள்ளும் நடக்கிற விஷயம் மாதிரி தானே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக தானே பண்ணுறாங்க, நீங்களே ஏன் உங்களுடைய அண்ணனை பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் வந்துட்டு நாங்கள் நினச்சது இவ்வளோ சீக்கிரம் நடந்துடுச்சு இல்லையா, அதை நினச்சி தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி போதும், அண்ணனை கலைச்சது, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ திரும்பவும் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து கனவுல சேரனுக்கும் அவங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி, அவங்க இவ்வளோ லவ் பண்ணுற மாதிரி சேரனுக்கு வந்து கனவு. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் திடீர்னு கண் விழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு. ஸோ அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே வந்து சந்தாவை நினச்சி வந்து வெக்கப்பட்டுட்ருக்காரு சேரன் வந்துட்டு. ஸோ இது வந்து நிஜத்தில் நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் சோழனும் சரி பாண்டியனும் சரி லவ் பண்ணாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வானதியை பாண்டியனும் லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் பல்லவனும் காலேஜில் அதாவது வழியில் ஒரு பொண்ணு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த சேரன் இருந்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புடா பல்லவா, லவ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் எந்த ஒரு பொண்ணையும் பார்க்கக்கூடாது, எல்லா பொண்ணும் என் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சேரனுடைய மனசில் இப்போது காதல் முளைச்சிருக்கு. சந்தாவுக்கும் சேரனுக்கும் காதல் முளைச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசார விரும்புகிறாங்க. ஸோ இதுதான் காதலா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு அவர் அறியாமையாக அவருக்குள்ள ஒரு உணர்வு, இதை நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஸோ தம்பிங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படி படுத்து தூங்கிட்டாரு சேரன் வந்து யோசிச்சு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே நம்ம வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பாண்டியன் வந்துட்டு யாருடா இவ்வளோ காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அதாவது பார்த்துட்டு வானதி அப்படின்னு உடனே ஃபோனை கட் பண்ணி அதாவது அட்டன் பண்ணாமலே வச்சிடுறாரு. என்னடா இது காலையிலே வந்து இம்சை ஃபோன் பண்ணது தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சகிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து தான் தொலையேண்டா, இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்காமையே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டு நிலாவுமே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. நம்ம சேரன் வந்துட்டு எப்பயும் வழக்கம் போல் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வந்து கிச்சனுக்கு போயிட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போது நிலா இவங்க 3 பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு, அண்ணன் என்னண்ணா இவங்களை இன்னும் நீங்கள் எழுப்பிவிடலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா இல்லை தம்பிங்க தூங்குறாங்க, இன்றைக்கி பல்லவனுக்கு வேறு காலேஜில், சரி சண்டே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ணன் நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களுக்கு எடுக்கிறீங்களே, இதே வந்து அவங்க ஓவராக போயிட்டுருப்பாங்க, அதே நாளைக்கு அவங்களுக்குன்னு கல்யாணம் ஆகி அப்புறம் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் இப்படி தூங்கிட்டு இருந்தா நல்லா வேணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்கப்பா தம்பிங்க தூங்கட்டும் அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் ரொம்ப ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க உங்கள் தம்பிங்களுக்கு, இப்போ நீங்கள் எழுப்புறீங்களா இல்லை நான் எழுப்பிட்டுப்பேன் அப்படின்னு. நிலா வேண்டாப்பா தம்பிங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம நடேசன் வச்சிட்ருக்கிற அந்த எஃப்எம் வந்துட்டு அந்த ரேடியோவை பாக்ஸை தூக்கிட்டு வந்து உள்ளே வந்து சத்தமாக பாட்டு போடுறாங்க. ஸோ எழுப்புனாதான் உங்களுக்கு கஷ்டம்,
நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பாட்டு போட்டு ஜாலியாக என்னுடைய மைண்ட் அதாவது காலையிலே வந்து என்னுடைய வந்துட்டு மைண்டை வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன்னு, உங்கள் தம்பிங்க எழுப்பக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சவுண்டாக வந்து பாட்டு போடுறாங்க. ஸோ யாரடா இது காலையில் எவ்வளோ சத்தமாக போட்டு போடுறது, டே அந்த ஆளோட ரேடியோவை முதல்ல எடுத்து உடைக்கணும்டா, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சவுண்டு வைப்பார், இன்னைக்கு என்னடா நம்ம காதுகிட்டே வந்து வைக்கிற மாதிரி இவ்வளோ சவுண்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்துட்டு அதாவது சோழன் வந்துட்டு கோவத்தோட யோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ சோழன் மட்டுமே கிடையாது, ஸோ பாண்டியன் பல்லவன் எல்லாருமே ஆனால் அந்த ஆளை மூஞ்ச உடைன அப்படின்னு பல்லவன் கண்ண முடியத்தை எந்திரிச்சு உட்காந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன்கிட்ட நிலா அப்படின்னு உடனே ஷாக்காய் பல்லவா டே பல்லவா அப்படின்னு செய்கை பண்ணுறாங்க. ஆனால் என்னென்ன நான் என்ன சொன்னேன், அந்த ஆளை ஒரு வழி இல்லைன்னு பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன எழுப்பிட்டு இருக்க, என்னென்ன அந்த ஆள் அடிக்கிறதுக்கெல்லாம் நானும் வேணுமா உனக்கு கூட அப்படின்ற மாதிரி பல்லவன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் டே பாண்டி பாண்டி அப்படின்னு உடனே பாண்டி கண் விழிச்சிடுறாங்க. ஸோ பாண்டி நிலாவை பார்த்து அடுத்த நிமிஷம் பாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃபோனு, அவரோட பெட்ஷீட், அவரோட தலகாணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நம்ம சோழன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருக்காங்க. அவன் தப்பிச்சு போயிட்டான், அடுத்தது மாட்டினது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண் விழிச்சு பட உடனே அண்ணியா அணி அணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பல்லவா டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அவரும் பாண்டியனை மாதிரியே இதோ அணி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. அப்புறம் இங்கே பல்லவன் வந்து தான் அதாவது சோழன் மட்டும்தான் இங்கே உட்காந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க நிலா கிட்ட. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ அடித்து உடைக்கணும் மூஞ்செல்லாம் பேக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஏங்க 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 சாரிங்க நீங்கன்னு தெரியாமல் தானே சொன்னேன், அவரு தான் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சி சொன்னேங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்போ ஸ்பெஷலாக சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோங்க நானும் எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டே என்னடா தலகாணி பேச்சிட்ட மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இதெல்லாம் யாரடா எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து அவங்கள கேட்கவும் நிலாவை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ நிலாவை பார்த்த உடனே அப்படியே சோழன் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்களே வச்சுட்டு தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. இவளை பார்த்தா இவ கூட இவளை லவ் பண்ணி சேர்ந்து வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுது. ஆனால் இவ பண்ணுறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, எப்போ என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேருந்து, நம்ம மேலே லவ் இருக்கா இல்லையானு புரிய மாட்டேருந்து, லவ் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறா இல்லாத மாதிரி கோபமாக மறிக்கிறா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து குழம்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி வந்து சேரன் எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்னடா அண்ணன் தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாத்தையும் மறைஞ்சிட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியனை பார்த்து கேட்கவும் டே அண்ணன் நேத்தே அது எல்லாத்தையும் மறந்துடுச்சு, நீ என்ன தூங்கி எழுந்திரிச்சு மறந்துடுச்சான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காஃபி குடிச்சு முடிச்சுட்டு என்னத இன்னைக்கு நாளே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குவோம், ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம நினச்சிட்ருக்காரு அதாவது நம்ம சந்தாவை வந்து நினச்சிட்ருக்காரு சேரன் வந்துட்டு. அதுக்கப்புறம் அதாவது அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வானதி வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ எடுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வானதி வந்து அடுத்த நிமிஷமே இங்கேயே நிற்கிறாங்க. அதாவது பொழுது வெடிஞ்ச உடனே பாண்டியன் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அடுத்த நிமிஷமே வானதி அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ வீட்டு வாசலில் வந்து நின்று ஃபோன் பண்ணுறாங்க, அப்பயும் எடுக்கிறதே இல்லை. அப்போது வானதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆமாம் என்னடா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, என் ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ, என்னை மொத்தமாக நீ தலைமொழிகிட்டியா அப்படின்னு கோவப்பட்டு வந்து சண்டை போடுறாங்க. ஸோ வானதியை பார்த்த உடனே பாண்டியன் கொஞ்சம் ஷாக் ஆகி என்ன இவ காலையிலே வந்து நிற்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பின்ன என்ன ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவ திடீர்னு நீங்கள் வந்து நீ இப்படி சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது எல்லோரும் பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேரன் இருந்துக்கிட்டு என்னாச்சுப்பா, ஏன் என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையா அப்படின்னு
ஆமாம், இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேன்றான், என்னை கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போடுறான். நானா சரி சாரி அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணாலையும் இவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு, டே பாண்டி என்னடா ஆச்சு உனக்கு, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வானதி வந்து நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழ்க்கை நாசமாக போயிருக்குமா, அதுக்கு காரணம் நான் தான். உங்களை அன்றைக்கி ஒரு நாள் ரோட்டில் பார்த்து நான் என்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்த சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் பாண்டி என்கிட்ட கோவப்படுறான். அதாவது உங்களுக்கு இப்படி தப்பாக நடக்கிறதுக்கு காரணம் நான் தானே, என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறான். அவன் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். அவனை பற்றி மட்டும்தான் அவன் நினைக்கிறானே தவிர என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து பேசுகிறாங்க. டே, நான் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நீ போய் வானதிக்கிட்ட சண்டை போட்டியாடா? இங்கே பாரு, நான் அப்போவே சொல்லிட்டேன், வானதி அதோட மனசில் இருக்கிறத எதர்ச்சியாக தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு வேணும்னே வந்து வானதி இதை பண்ண மாதிரி நீ ஏன்டா நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து திட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை அவகிட்ட பேசுடா, எதுக்கு வானதி கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே வந்து பாண்டியனை வந்து தான் பேசுகிறாங்க, வானதி எதுவுமே பேசுறதில்ல. ஸோ வந்துட்டு நிலா மட்டும்தான் வந்து ரெண்டு சைட்லையும் யோசிக்கிறாங்க. ஏங்க, நீங்கள் சொன்னதும் தப்பு கிடையாது, அண்ணா உங்களை அதாவது அவர் உங்களை பேசினதும் தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுடைய லவ்க்காக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சு நீங்கள் உங்களுக்காக யோசிச்சிங்க, பாண்டியன் தன்னோட அண்ணனுக்காக யோசிச்சு. இது மட்டும் தான் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை தவிர நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சவங்க கிடையாது. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த பெருசுப்படுத்தி இதை வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அதாவது இது நடந்தது வந்துட்டு அண்ணனோட லைஃப்பில், அண்ணனே எல்லாத்தையும் மறந்துட்டு கேஷுவலாக இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்த வச்சு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு கேஷுவலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. புரியுதா பாண்டி, அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரெண்டு பேரும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வானதி இருப்பா உனக்கு காஃபி கொண்டு வர, நீ சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா இவனுக்கு ஃபோன் பண்ணி அழுது எனக்கு தலை தான் நோகுது, எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக காஃபி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வானதி வந்து உரிமையாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்னை வந்து திருப்பி விட்டுட்டு அவள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நல்லவளாயிட்டாலே அப்படின்ற மாதிரி பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா குடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு, குடிச்சிட்டேன் என்ன இப்போ நீ போட்டு வந்து கொடுத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இங்கே என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூட்டிகிட்டு போய் வானத்திக்கிட்ட பாண்டியன் வந்து வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் அப்போ கூட சண்டை தான் போட்டுட்ருக்காங்களே தவிர சமாதானம் ஆகவே இல்லை. சேரன் வந்துட்டு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு என்னடா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. சரிண்ணா அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா கடைக்கு போகணும், மட்டன் எடுத்துகிட்டு வரணும், இதோ சமைக்கணும், இதோ கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இருங்கண்ணே எப்பயுமே நீங்கள் தான் இழுத்து போட்டு வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி எங்களுக்கும் லீவு தானே, நானும் பல்லவன் தோ இவர் இருக்காரு எல்லாரும் எது சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோன்னே, ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சவாரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி, அண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லை, எங்கே நீங்கள் டப்பா கழுவ விட்டுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு வேலை இல்லை எதுவும் இல்லைல்ல, சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் கடைக்கு மட்டன் சிக்கன் அப்புறம் பல்லவனுக்கு முட்டை பொடி மாசுனா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நானா உங்கள் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் வெட்டியாக தானே இருக்க போகிறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேயும் அசிங்கப்படுத்துவாளா, இதை ஏன் சொல்ல நம்ம அசிங்கமாக எடுத்துக்கணும், நிலா நம்ம மேலே இருக்கிற லவ்வாக எடுத்துக்கக்கூடாது, வீட்டில் எல்லாரும் இருக்காங்கன்றதுனால நம்மக்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளியே அப்படியே பைக்கில் ஜாலியாக போயிட்டு கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறாள் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து நினச்சிக்கிட்டேன். சரிங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சரி போகலான்ட்டு அப்படியே கிளம்புனா எப்படி, போய் பேக் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் இந்த மட்டன் சிக்கன்லாம் போடுற மாதிரி டிஃபன் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா கூட நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதுலேருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்பயும் நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுல தான் இருக்கா, ஆனால் ரொம்ப ஓவராக இரிட்டேட் பண்ணுறாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறாரு. ஸோ இவங்க வந்து கடைக்கு சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து சந்தாவை வந்துட்டு அனுஷ் வந்துட்டு கேட்டுட்ருக்காரு, சேரன் பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா, உன்னை கேட்காம நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அவங்களுமே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாம சேரன் பையன் அவங்களோட வீட்டில் பேசினாரா இல்லையான்னு தெரியல, நாம்பளும் போயிட்டு அவரோட வீட்டில் அவங்க தம்பிங்க கிட்ட கலந்து பேசி முடிவு எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அனுஷ் வந்து சேரன் அவரோட வீட்டில்
தம்பிங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் விஷயத்த சொன்னால் ஸோ சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க அவங்க எல்லாரும் வந்து ஒத்துப்பாங்களா, ஸோ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.